ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே தேங்காவை துருவி நம்ம போட்டு வச்சுருக்கிறதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு டேஸ்ட் தரக்கூடியதே இது தான். நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு 2 வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி, சுண்டைக்காவை நல்லா நசுக்கி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு கூடவே புளி தண்ணியை போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டா சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி